ஜேம்ஸ் கன் டிசியூக்குள்ள வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள ஒரு சூப்பர்மேன் படத்தை ரிட்டன் அண்ட் டைரக்ட் பண்ணிட்டாரு. பீஸ் மேக்கரோட சீசன் 2 மொத்தமா எழுதிட்டாரு. அடுத்த நிறைய படங்களை ஒரு லைன் அப்ல வச்சிருக்காரு. ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர்மேன் 2 ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர்மேன் த மேன் ஆஃப் டுமாரோ அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஜூலை 2027 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ மேன் ஆஃப் ஸ்டீல்ல இருந்து அடுத்த சூப்பர்மேன் படம் வரதுக்கு பல வருடங்கள் ஆச்சு. சோ இப்போ வந்த சூப்பர்மேன்ல இருந்து அடுத்த சூப்பர்மேன் வரதுக்கு 2027 தான் ஆக போகுது. சோ ஜேம்ஸ் கன் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லணும். சோ ஜேம்ஸ் கன் வண்டர் உமனை ரீபீட் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காரு. சூப்பர் கேர்ளுக்கு ஒரு படம் வரப்போகுது அடுத்த வருஷம். அதுக்கப்புறமா பேட்மேன் அண்ட் ராபினுக்கு ஒரு படம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. கிரீன் லேண்டனுக்கு ஒரு சீரிஸ் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா டிசியூ இஸ் அ சேஃப் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ சூப்பர்மேனுக்கு அடுத்த படம் வரப்போகுது. அண்ட் இந்த பிக்சரையும் வெளிவிட்டிருக்காங்க. ஸோ நம்ம லெக்ஸ் லூதர் அவருடைய அந்த சூட்லயும் நம்ம சூப்பர்மேனும் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 2020 ஆல்ரெடி டிசியில ஒரு அனிமேட்டட் மூவி ஒன்று வந்திருக்கு. சூப்பர்மேன் த மேன் ஆஃப் டுமாரோ அப்படின்னு ஒரு மூவி. ஸோ அந்த மூவியோட ரிவ்யூ வேணும்னா நான் கண்டிப்பா அந்த மூவியை ஒரு ஃபுல் பிரேக் டவுன் போடுறேன். ஸோ இதுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். சூப்பர்மேன் மேன் ஆஃப் டுமாரோ இஸ் gonna கம் அண்ட் இட்ஸ் gonna ராக்கெட் அப்படின்றத நம்ம சொல்லணும்.